வாழ்க்கையில நல்லா அறிந்து கொள்ளுங்க. உலகத்துல எல்லா மனுஷனும் போராடி கொண்டுதான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு விடுவிப்பார் இல்லை, அவங்களுக்கு விடுதலை பண்ணுவதற்கான வழி இல்லை. ஆனால் கர்த்தர் ஆண்டவர் சொல்றார், நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பயம் இல்லை. விடுவிக்க யாரும் இல்லையே, நம்ம இப்படியே இருக்கணுமா, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா அப்படின்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக, அவர் நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற சூழ்நிலையில ஜீவன் கொடுப்பதற்காக அவர் 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். அல்லேலூயா. அவர் 3ஆம் நாள் மரித்த சரீரத்திற்குள் கர்த்தருடைய ஜீவன் உயிரோடு சரீரமாய் தேவன் நம்மளை கர்த்தர் என்ன பண்ண, ஆவியாய் நம்மை சந்தித்தார். எதற்காக தெரியுமா? மரணமே வந்தாலும் புது ஜீவனை கொடுக்க நம்முடைய தேவனால் முடியும். அல்லேலூயா. உயிரே போனாலும் திரும்ப ஒரு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஜீவனை கொடுத்து உயிர்ப்பிக்கிற மெய் தெய்வத்தை நாம் அண்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.